வணக்கம். வணக்கம் கலை. நேற்று தான் நம்ம பேசிக்கிருந்தோம் விசிகாக்கு 8 தொகுதி கொடுத்து முடிச்சிட்டாங்க அப்படின்னு. ஆனால் அதை சொல்லி பேச்சு முடிகிறதுக்குள்ளாமே தேமுதிகவுக்கு கூப்பிட்டு 10 சீட்டு கொடுத்துருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இவ்வளோ இழுபறிக்கு அப்புறம் உங்களை நம்பி இருந்தால் உங்களுக்குள்ளேயே இருந்த அந்த கூட்டணிக்கு நீங்கள் 8 கொடுத்து முடிச்சு விட்ருக்கீங்க. இப்போ தான் வந்திருக்கு, வாக்குலையுமே அவங்க ரொம்ப பின்தாங்கி தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு 10 தொகுதியை கொடுத்துருக்காங்களே திமுக, அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, ஏன் கொடுத்தாங்கன்றதை நான் எப்பவுமே திமுகவை இப்போ எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ரொம்ப வெளிப்படையாக பேசலாம். தமிழ் தேசியவாதிகள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, திமுக அது பிற மொழியாளர்களுக்கான ஒரு கட்சின்னு சொல்ல போனால் தெலுங்குகளுக்கு முக்கியத்துவம் தந்த கட்சின்னு சொல்லுவாங்க. நான் பெருசாக அதை கார்னர் பண்ணது கிடையாது. ஆனால் தெலுங்குகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு நமக்கு தெரியும். சரி, நம்ம ஏன் தொடர்ந்து இன ரீதியாக பேசணுன்றதுக்காக தான் நம்ம பேசலாம். ஆனால் இன்னைக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிச்சு. தேமுதிக யார், தேமுதிகவினுடைய தலைவர் விஜயகாந்த் யார், அவர் தமிழரா, அப்படி பேசுவோமா? நான் விஜயகாந்த் தமிழர் இல்லை அப்படின்ற கருத்தாக்கத்தில் பெரிய உடன்பாடு இல்லைனா கூட இன்னைக்கு என்ன நடந்திருக்கு? விஜயகாந்த் தமிழுக்காக பேசியிருக்காரு. அவருடைய பையனுக்கே பார்த்தீங்கன்னா மேதாவோட பேரை தான் வச்சாரு. அதெல்லாம் நம்ம இல்லைன்னா சொல்ல. ஆனால் எதன் அடிப்படையில் நீங்கள் சீட்டு தரீங்க? நம்ம ஒன்று கேட்குறோம். இன்னைக்கு தேமுதிகவுடைய நிலைமை என்ன? தேமுதிகக்குன்னு சொந்த சின்னம் கிடையாது. தேமுதிக இன்றைக்கு ஒரு அங்கீகரிக்கப்படாத ஒரு கட்சி. அப்போ அங்கீகரிக்கப்படாத தேமுதிகவிற்கு கூப்பிட்டு திமுக 10 சீட்டு கொடுத்து, அங்கீகரிக்கப்பட்ட விசிகாவுக்கு 8 சீட்டு தான் கொடுக்குற. அதுவும் என்னன்னா திருட்டுத்தனமா விசிகா கொடுத்து முடிச்சுட்டு அவங்களை கொடுக்குறாங்க. அது ஏன் அப்படி? ஏன்னா திருமாவளவன் என்ன கேட்டிருக்காருன்னா, நீங்க எங்களுக்கு டபுள் டிஜிட் தாங்கன்னு தொடர்ந்து கேட்டுட்டா இருக்காரு. ரெண்டாவது, தேமுதிகவுக்கு என்ன கொடுக்கலோ அதுல எங்களுக்கு கொடுங்க, அதை நீங்க எங்களுக்கு கொடுக்கலன்னா எங்களுக்கு அது அசிங்கமாயிடும். அது உண்மைதானே? இன்னைக்கு ஒரு காலத்தில் எனக்கு திருமாவளவனுக்கு தேவைதான். அவர் ஒரு பேட்டியில சொல்றாரு, என்ன சொல்றாரு, பாண்டியவர்கள் எடுத்த பேட்டியில என்னதான் இருந்தாலும் தேமுதிக எதிர்கட்சியா இருந்தவங்க இன்னைக்கு அவங்க இல்லைன்னு சொல்றாங்க, ஒரு காலத்துல இருந்தாங்க இல்லையா? இவர் ஏன் சொல்றாரு? அது எனக்கு தெரிஞ்சு இந்த 8 சீட்டு காரணமே இவரே அமைச்சரான மாதிரி தோணுது எனக்கு. இது ரொம்ப அவமானம். இது முழுக்க முழுக்க ஒரு தெலுங்குகளுக்கான கட்சியா மாறி இருக்கு. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி பேசுனதே கிடையாது. நான் நம்மளுக்கு அந்த இன ரீதியா பேசுறது பேர் உடன்பாடு கிடையாது. தமிழ் தேசியம் பேசுறோம், தமிழர்களுக்காக பேசுறோம், அது வேற. ஆனா தெலுங்கர்கள் சொன்ன காரணம் பேசுறதில்லை. இன்னைக்கு நான் ஏன் பேசுறேன்னா, அப்படியேப்பட்ட ஒரு மோசமான அயோக்கியத்தனத்தை திமுக செய்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு இவங்க ஒதுக்கி இருக்கக்கூடிய சீட்ல கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்டவர்கள் தெலுங்கு சமுதாயத்தை சார்ந்தவர்களா இன்னைக்கு எம்எல்ஏ ஆக போறாங்க தமிழ்நாட்டில். திமுக ஒதுக்கி கணக்கு பார்த்தா அதே போல திமுகவுடைய அமைச்சரவையில 40% மேலாக இல்ல 50% கிட்ட பார்த்தா யாருன்னா தெலுங்கர்கள் தான். அப்போ நீ இவங்களுக்கே நீ சீட்டை விடனா அப்ப தமிழனா இழிச்சவாயனா? அப்ப திரும்ப நீ ஏமாத்திருக்க, ஏமாந்து போய் நிற்கிறாரு திரும்ப. இன்றைக்கு உண்மையாகவே அண்ணன் திரும்ப இன்றைக்கு ஏமாற்றப்பட்டு ஏமாந்து போய் நிற்கிறாரு. சரி, தேமுதிகவுக்கு நீ யாருக்குமே சீட்டு தரதுக்கு முன்னாடி என்ன பண்ண, கூப்பிட்டு ராஜ்யசபா கொடுத்த. ஏன் அன்னைக்கே நீ ஒதுக்கீடு செய்யறது? ஏன் ஒதுக்கீடு பண்ணலன்னா, என்னதான் இருந்தாலும் அந்த இனப்பாசம் இருக்கு. அது என்னன்னா தெலுங்கு இன பாசம் இருக்கு. உண்மையாகவே இதுதான் காரணம். ஏன் நீ விஜயகாந்த் அவர்கள் இருந்தப்போ இரண்டாவது எடப்பாடி பழனிசாமி தேமுதிகவை கழட்டி விட்டாரு, இதுதான் உண்மை. ஏன்னு கேட்டா நம்ம போறப்பெல்லாம் பணம் சீட்டு இதே கேட்டுருந்தா என்ன பண்ணுவாங்க? நீ வேணாம் உங்ககிட்ட ஓட்டுங்களே ஒண்ணும் கிடையாது. நீ விஜயகாந்த் ஒரு நபரை வச்சு நீங்க இது பண்ணிட்டு இருந்தீங்க, அவரை வச்சு எவ்வளவு லாபம் பார்க்க முடியும் அதெல்லாம் பார்த்துட்டீங்க. இப்போ உங்களை கழட்டி விட்டாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, சரி ஒரு பேருக்காக உள்ள கூப்பிடுவோம். பாருங்க, நீங்க காங்கிரஸ்க்கு 28 சீட்டு, தேமுதிக 10 சீட்டு. அதுக்கெல்லாம் அவங்க தகுதியாக இருக்காங்களா? அதுக்கான எலிஜிபிலிட்டி அவங்களுக்கு இருக்கா? சீட்டு யார் வேணால் கொடுக்கலாம். யார் ஓட்டு போடுவா? இந்த திமுகவை சார்ந்த பல பேர் சமூகத்தில் இருந்த பார்த்தேன் நான். காங்கிரஸ்க்கு நீங்கள் சீட்டு கொடுத்துருவீங்க, யார் போய் அவங்க வேலை செய்யறதுக்கு கூட அவங்க ஒரு ஆள் கிடையாது, நாங்கள் தான் போய் வேலை செய்யணும். அப்போ தேமுதிக நிலமெல்லாம் என்னன்னு பாருங்க. காங்கிரஸை விட படுகொலியில் இருக்கின்றது தேமுதிக. அவங்களுக்கு கூட்டு 10 சீட்டு கொடுக்குறாங்க. அந்த 10 சீட்டு கொடுக்குறாங்கன்னா இப்போ உதயசூரிய செடியில் நிற்பாங்களா? நிற்க மாட்டாங்க. தனிச்சனை ஏதாவது வாங்கி நிற்பாங்க. அப்படின்னா எதனா சம்பரசம் எதனா ஒன்று பண்ணி விடுவாங்க. ஏன் திருமாவை கூப்பிட்டு ஒரு அவமானப்படுத்தி வச்சிருக்கு நீங்க? அவர் என்ன பண்ணாரு? உங்க கூடயே நீங்க எது பண்ணாலும் அமைதியா இருந்தாரு. எவ்வளோ சில விஷயங்களுக்காக அமைதியா இருந்துட்டாரு. வேங்கவேல் இஷ்யூலாம் வரும்போது கூட இதுக்கெல்லாம் கூட்டணி விட்டு போக முடியுமாலாம் கேட்டாரு. அப்படியெல்லாம் கேட்டவருக்கு நீங்க என்ன பண்ணீங்கன்னா, அவருடைய முதுகிலும் மார்பிலும் சேர்ந்து குத்தி விட்டீர்கள். எவ்வளோ ஒரு திருட்டுத்தனம் பாருங்க. நீங்க இவங்களுக்கு சீட்டு கொடுத்துட்டு அப்புறமா கொடுக்குறாங்க. ஏன் நீ முன்னாடி கூப்பிட்டு கொடுக்குறது? முன்னாடி நீ கூப்பிட்டு கொடுத்துருந்ததுன்னா விசிகாக்கு 8 சீட்டு கிடைக்க பொழுது அது பெரிய ஒரு சலசலப்பு எடுத்துருக்கு. என்னப்பா இது இவ்வளோ அசிங்கப்படுத்துறாங்க? ஏன்னா முன்னாடி கொடுக்கும்போது என்ன டாக் இருந்துச்சு, இப்போ தேமுதிக முன்னாடி கொடுத்தப்போ என்ன சொன்னாங்கன்னா, பரவாயில்ல திரும்ப எவ்வளோதான் ஃபைட் பண்ணாலும் ஓரளவுக்கு ஃபைட் பண்ணி போன முறை 6 வாங்கினாரு, இப்போ 8 வாங்கிட்டாரு. இந்த 8 10 ஏற்கனவே வாங்கிட்டாரு அவரு. இதெல்லாம் புது சாதனைலாம் கிடையாது. ஆனால் தேமுதிகவை கூட்டணி கொடுத்த பாரு 10 சீட்டு, அதுதான் உங்களுடைய இனப்பாசம். தார்மீக அடிப்படையில் தமிழ்நாட்டில் யார் வேண்டுமானால் வாழலாம், வசிக்கலாம், என்ன வேணால் பண்ணிட்டு போங்க.
ஆனால் எங்களையும் நீ ரூல் பண்ணணும்னு நினைக்கிறது தப்பு. நமக்கு அது ஏற்பட்டது. அப்போது வெளிநாட்டிலலாம் வந்து இருக்காங்களே தமிழர்கள் அதிபர்களாக இருந்தாங்களே, துணை குடியரசுகளாக இருக்காங்களே, இந்தியர்கள்லாம் அங்கே இருக்கிறாங்களேன்னா எக்ஸப்ஷன்ஸ். அதெல்லாம் எக்ஸப்ஷன்கள் எப்பொழுதுமே எடுத்துக்காட்டுகளாக ஆகாது. புரியுதுங்களா? நம்ம ஒரு தமிழர் இப்போ பெங்களூரில் பார்த்தீங்கன்னா 1 கோடி பேர் இருக்காங்க. கர்நாடகாவில் 1 கோடி பேர் இருக்காங்க. தமிழர்கள் 1 கோடி பேருக்கு மேலே இருக்காங்க. கிட்டத்தட்ட பெங்களூர்லேயே எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பல லட்சம் பேர் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. பெங்களூரே ஒரு காலத்தில் தமிழ்நாடு தான், தமிழர்கள் வாழ்ந்த பகுதி தான். இப்போ நம்ம போயிட்டு கர்நாடகாவில் வந்து நான் சிஎம் ஆக முடியுமா? இல்லை நான் சிஎம் ஆக முடியுமா? இல்லை அன்புமணி ஆக முடியுமா? இல்லை திருமாவளவன் ஆக முடியும்? யாருமே ஏன் ஆக முடியாது? யாரும் கேட்டால் நீ அந்த ஊருக்காரன் கிடையாது, நீ கிளம்புன்னுவான். இந்த பக்கத்தில் தான் இருக்குது ஆந்திரா, போக முடியுமா? சிஎம் ஆக முடியுமா? ஆக முடியும். ஏன்னு கேட்டால் அவனுக்கு தெரியும். இவங்க சொல்கிறாங்களா கேரளா வந்து பயங்கரமான கம்யூனிஸ்ட் பூமி, அப்படியே பயங்கரமாக அவனுங்க எஜுகேட் ஆனவங்க அப்படிலாம் ஒரு பார்வை இருக்கலாம். இன்னொரு பேர் கூட இருக்குது, கடவுளின் பூமியோ சம்திங் ஏதோ ஒரு பேரில் வைப்பானுங்க. அதுக்கு அறிவாளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கேரளாவில் போயிட்டு அவங்க தான் உலக முழுவதும் இருக்கிற கம்யூனிஸ்ட் தாத்தி எழுதுறாங்க, ஆட்சி செய்கிறாங்க இல்லையா? அங்கே போயிட்டு நம்ம ஆக முடியுமாப்பா? நானும் வந்து உழைக்கும் இருக்கும் தான்ப்பா, நானும் கம்யூனிஸ்ட்வாதிப்பா, நான் தமிழ்நாடுப்பா, நான் தமிழில் வந்திருக்கேன்ப்பா. உன் ஊருக்கு நீ கிளம்பு, வந்தியா போனேன்னு பழக்க வழக்கெல்லாம் பஞ்சாயத்தோடு இருக்கணும். இந்த பல்ல விளக்கிட்டு உள்ளே வந்து சாப்பிட்றதுலாம் கூடாதுன்ற மாதிரி தான் அவங்க பேசுவாங்க. அப்போ தமிழ்நாடு மட்டும் நான் உங்களுக்கு வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு இல்லையா? வந்தாரை வாழ வைக்கலாம், ஆள வைக்கக்கூடாது. அதுதான் முக்கியம். ஏன் தமிழனுக்கு ஆள்றதுக்கு தகுதி இல்லையா? நான் உண்மைன்னு கேட்குறேன். இப்போது திரு ஸ்டாலின் அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய சமூகம் தமிழ்நாட்டில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருப்பாங்க? ரொம்ப குறைவு தான். ஆனால் குறைவாக இருக்கக்கூடிய நீங்கள் நிறைவாக ஆட்சி செய்கிறீங்க. நீங்கள் மட்டுமே தான் ஆட்சி செய்கிறீங்க. உங்களை சார்ந்தவர்கள் மட்டுமே அமைச்சராக வராங்க, மத்திய அமைச்சராக வராங்கன்னா அப்போ நாங்களாம் என்ன பண்ணுறது? அப்போது நீங்கள் ஆட்சியும் செய்வீங்க, உங்களை நம்பி யாராவது எங்கள் தமிழ் சமூகங்கள் வந்தால் அவங்கள பழியும் வாங்குவீங்கன்னா இதுதான் உங்கள் நிலைமை. ஏன் திருமாவர்களுக்கு இது தேவை தான். நான் திருப்பி சொல்கிறேன். நான் இது வந்து 2 இருக்குது. ஒன்று, நம்ம ஃபைட் பண்ணணும், காம்ப்ரமைஸே எல்லாம் ஃபைட் பண்ணணும். காம்ப்ரமைஸ் எதில் பண்ணலான்னா, ஏதோ நம்ம வந்து ஒரு 20 சீட்டு கேட்டோம்பா, நமக்கு வந்து ஒரு 15 தான் கிடச்சிதுன்னா அது பரவாயில்ல. நம்ம கேட்டதே 12, ஒரு கட்டத்துக்கு மேலே 10. ஸ்டார்டிங்கில் இவங்க வந்து 20 சீட்டு 15 சீட்டு கேட்கலான்ற ஐடியாலாம் இருந்திருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே 12 தான் போய் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் இருந்தால் உங்களுக்கு 8 சீட் கொடுத்துட்டாங்க. விசிகாவுக்கு வந்து 10 சீட்டு வாங்குறது தகுதி இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள், தகுதி இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, கண்டிப்பாக இருக்குதுல்ல. தமிழ்நாடு முழுக்க விசிகா இருக்குது. இன்னும் வெளிப்படையாக சொல்லப்போனால் திமுகவுடைய பார்வைக்கு இந்த சாதி கட்சியோடு இருந்துட்டு போட்டோம். தமிழ்நாடு முழுக்க பழைய சமுதாய மக்கள் இருக்கிறாங்க. வன்னிய சமுதாய மக்கள் இருக்கக்கூடிய பாமகவுக்கு 18 தொகுதி கொடுக்குறாங்க. பாமக இது வரைக்கும் அவங்க வாங்கினதுல தான் கம்மின்னு நினைக்கிறேன். சரி, அவங்க ஏதோ வாங்கிட்டு போயிட்டாங்க. நீங்கள் இப்போ தானே வளர்றீங்க. அங்கீகரிக்கிற கட்சியாக மாறி ஏறி வந்து முன்னாடி நிற்கும் பொழுது திருப்பி பின்னாடி தள்ளி விட்டா எப்படி? அது ஒன்றுமே இல்லாதப்பயும் உங்களுக்கு 10 சீட் கொடுத்தாங்க. நீங்கள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இல்லாதப்பயும் உங்களுக்கு 10 சீட் கொடுத்தாங்க, 9 சீட் கொடுத்தாங்க, எல்லாமே நடந்துச்சு. 8 சீட் நடந்துச்சு. அதாவது உதாரணத்துக்கு இந்த கிண்டல்லாம் பண்ணுறாங்க கிடையாது. நேற்று விற்ற தக்காளி கூட 30 ரூபா விற்குதுடா, நீங்கள் என்னடா இன்னும் 8 சீட்டு 6 சீட்லேயே இருக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கிண்டல்லாம் பண்ணுறாங்க. இவங்க ஃபைட் பண்ணணும். அப்புறம் நான் இன்னொரு விஷயம் ஒன்று கேள்விப்பட்டேன். என்னன்னா, திருமாவர்கள்கிட்ட வந்து இப்போ விசிகாவோட எம்எல்ஏக்களாக இருக்காங்கல்ல, எனக்கு அவங்கள ஒரு சிலர் மேலே ஒரு பெரிய மதிப்பு உண்டு. நான் யாரையுமே பேர் சொல்ல விரும்பல, இதெல்லாம் தெரிஞ்சவங்க, அது பெரிய சிக்கலாயிடும். ஆனால் இவர்கள் அண்ணன் திருமாவை விட திமுகவிற்கு விசுவாசமாக இருக்காங்க. அந்த உண்மையை அவங்களும் மறைக்க மாட்டாங்க, ஒத்துப்பாங்க. இப்போ என்னன்னா, சில பேர் இல்லை, எல்லாருமே தான். எல்லாருமே நீங்கள் எடுத்துங்க. எனக்கு அவங்க தெரிஞ்சவங்கன்றதுனால நான் அப்படி வெளிப்படையாக பேச விரும்பல நான். ஆனால் உண்மையை பேசுறது என் தயக்கம் கிடையாது. இவங்கெல்லாம் இந்த திமுகவை மீது மிகப்பெரிய விசுவாசமாக இருக்காங்க. அண்ணன் திருமாவர்களுக்கு விசுவாசியாக இருக்கிறத விட ஸ்டாலின் அவர்களுக்கு பெரிய விசுவாசியாக இருக்காங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு பணப்பட்டுவாடை நடந்திருக்குன்னு சொல்லப்படுது. அது எனக்கு என்னெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. கிட்டத்தட்ட அதிகாரப்பூர்வமாக அப்படி காதுகளுக்கு வருது. அந்த பணத்தையுமே கூட இவங்க கட்சிக்கெலாம் கொடுக்கல. இப்போ உதாரணத்துக்கு திமுக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தொகுதிக்கும் கூட்டணி கட்சிகளுக்கு பணம் கொடுப்பாங்க. அது அக்கௌண்ட்டில் தான் போடுவாங்க. அக்கௌண்ட் இல்லாமல் போகிற பணமும் வேறு டிபார்ட்மெண்ட், அது வேறு. அப்படி வாங்கக்கூடிய பணத்தையும் இவங்க கட்சி கொடுக்கணும். யாரும் இந்த எம்எல்ஏக்கள் இவங்களே வந்து ஆட்டையை போட்டாங்கன்னு சொல்லப்படுது. அப்போ இதுவுமே வந்து ஒரு பெரிய ஒரு ப்ரெஷர் வந்து கேட்க, கட்சிக்கு ஒரு பணத்தை கூட நீங்களே எடுத்துக்கலாம் எப்படி நம்ப வச்சுருக்காங்க. திருமாவர்களை வந்து திமுக சத்தியமாக, அம்மா சத்தியமாக, ஆயா சத்தியமாக தேமுதிகவுக்கு 8 தான் நாங்கள் கொடுக்க போகிறோம் பாருங்கள். அவங்கள நீங்களே சொன்னீங்க எதிர்கட்சியாக இருந்தவங்க சொல்லிட்டு. அப்படி இருந்த எதிர்கட்சியாக இருந்த அவங்களுக்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் 8 தான் கொடுக்குறோம். இப்போ உங்களுக்கு 8 தரேன்னா பெரிய விஷயம் தானே. ரெண்டாவது, போன முறை மதிமுகவுக்கு 6, கம்யூனிஸ்ட்டுக்கு 6, இந்திய கம்யூனிஸ்ட்டுக்குலாம் 6 கொடுத்தோம். இந்த முறை குறைச்சிட்டோம் அவங்களுக்கு. அப்போ உங்களுக்கு கொடுக்குற சொல்லிட்டு இவ்வளோ நம்ப வச்சு தான்
இது வெளியே வந்து மகிழ்ச்சியாக தான் இருக்கிறோம், நாங்கள் விட்டு கொடுத்தோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வெட்டி கொடுத்தாரு. கொடுத்து ஒரு நைட்டுக்குள்ள பார்த்தோன்னா கத்தம் அப்படின்ற மாதிரி. திரும்ப அவர்களோட மனநிலை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவரோட மனநிலை ஒன்றும் இருக்காது. நீங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு, இப்பன்னா போயிட்டு திருப்பி வந்து சீட்டை கேட்க முடியும்? இல்ல கண்டிப்பா நமக்கு தோணும் இல்லையா, நம்ம நம்பணுமிடா இப்படி நம்மள பண்ணிட்டாங்களே அப்படின்னு. யாரா இருந்தாலும் ஒரு சராசரி மனுஷர் யாரா இருந்தாலுமே நமக்கு தோணதான் செய்யும். என்ன நேத்து வரை இப்படி பேசினாங்க, நமக்கு இப்படி சொன்னாங்க, நம்மள்ட்ட இப்படி சொன்னாங்க, திடீர்னு இப்படி மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மனப்பான்மை வரும் இல்லையா? இவரை ஏமாத்துறாங்க, அவ்வளவுதான். நம்ம அப்படிதான் சொல்றது. அதாவது சாதியத்துக்கு எதிராக, மதவாதத்துக்கு எதிராக சமரசம் இல்லாமல் களமாடக்கூடிய அண்ணன் திருமா இப்படி திமுக கிட்ட சீட்டு விஷயத்துல ஏமாந்துட்டாருன்றதான் நமக்கு வந்து கவலையா இருக்குது. இது ஒரு பெரிய ஒரு லாபி தானே இது. நீங்கள் திமுகவில் வந்து இன்னைக்கு அந்த குழுவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர்கள் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா KN நேரு, ஏவா வேலு, இவங்க யாருமே தமிழர் கிடையாது. அவங்கள தமிழர்னு சொன்னால் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க தமிழர் கிடையாது. சரிங்களா? இவங்கெல்லாம் தெலுங்கு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான். இவங்க தான் டிசிஷன் மேக் அத்தாரிட்டியாக இருக்காங்க. விசிகா கூட்டணி கட்சியாக இருந்தாலுமே கூட சில பல விஷயங்களை வந்து ஏவாவேலுக்கிட்ட சொல்லி தான் திமுக கிட்ட சொல்ல முடியுது, ஐ மீன் ஸ்டாலின் அவர்கள்கிட்ட சொல்ல முடியுது. ஏன்னா அந்த ஒரு ஹைராக்கின்னு சொல்லுவாங்க, படிநிலை அமைப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த படிநிலை அமைப்பில் அவர் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ஏன்னா அவர் தான் வந்து பணப்பட்டுவாடா இதெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு நபராக வந்திருக்காரு. அப்போது இவங்களெல்லாம் தாண்டி தான் போக வேண்டியதாக இருக்குது. அப்போ என்ன நினைப்பாங்க, நீ என்னப்பா, நீங்கள் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட சமுதாயம், நீங்கள் ஒரு பழைய சமுதாயம், உங்கள் கட்சிக்கு நான் ஏன் கொடுக்கணும்? எங்கள் கட்சி இருக்குது இல்லையா, நாயுடு கட்சி, நாங்கள் கூப்பிட்டு கொடுக்குறோம். என் ஊரில் மக்கள் நல கூட்டணி அப்போது நான் ஓட்டு போட்டது அதுதான். நான் வெளிப்படையாக சொல்கிறேன், அதுதான் நான் பண்ண மிகப்பெரிய பிழை, தப்பு. 2016 தான் முதல் முறையாக நான் ஓட்டு போடுறேன். அப்போ தான் எனக்கு வாக்குரிமை வந்து வருது. ஐ மீன் அந்த வயது ஒட்டி ஓட்டு போடும்போது கூட்டணியிலே எங்கள் ஊருக்கு வந்து தேமுதிக தான் வந்து மக்கள் நல கூட்டத்தில் சீட்டு தராங்க. நமக்கு அப்பயே பார்த்தீங்கன்னா திமுக அதிமுகலாம் வரக்கூடாதுன்னு ஒரு மாற்று அரசியல் ஒன்று திருமணம்லாங்கிறாரு. சரி போடுற ஓட்டை சொல்லிட்டு போட்டோம். நான் போட்ட வேட்பாளர் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு நாயுடு, அவர் பேரே நாயுடுன்னு தான் முடியும். அவர் பேர் டக்குனு வந்து மறந்துச்சு, எனக்கு அவர் பேர் வந்து மறந்துச்சு. சரிங்களா? அந்த நாயுடுக்கு தான் நான் வந்து ஓட்டு போட்டேன். அவர் நாயுடு தான் அவர் பேரே வந்து முடியும். அவர் ஓட்டு போட்ட தோத்துட்டாரு அவர் அங்கே. சரிங்களா? அப்போ வந்து தோத்துட்டாங்க, மக்கள் நல கூட்டணி பேரில் தோத்துட்டாங்க. இது ஏன் சொல்கிறேன்னா, எங்கள் ஊர்லேயே வந்து ஒருத்தருக்கு தேமுதிக சீட்டு கொடுத்தா கூட கிருஷ்ணமூர்த்தி நாயுடு, சரிங்களா, அந்த கிருஷ்ணமூர்த்தி நாயுடுன்றவர் தான் சீட்டே வந்து தராங்க. அப்போது நம்ம இது ஒரு நாயுடுக்கான கட்சி, இது ஒரு தெலுங்கு சமுதாயத்துக்கான கட்சி சொல்கிறது எந்த தப்பும் கிடையாது. நேரடியாக பாதிக்கப்பட்ட நானே பாதிக்கப்பட்டேன், புரியுதுங்களா? நான் ஓட்டு போட்டது கிருஷ்ணமூர்த்தி நாயுடுக்கு, அவர் தோத்துட்டார் 2016. அப்போ இதே நான் வந்து ஒரு வன்னியருக்கோ ஒரு பறையருக்கோ மற்ற எந்த ஒரு சாதிக்கு நான் ஓட்டு போடல. அப்போ மாற்றம் வரப்போகுது, புரட்சி வரப்போகுது, திமுக அதிமுக ஒழிவு போகுது சொல்லிட்டு போட்டோம். அப்புறம் ஃபுல் டெபாசிட்டு. அப்புறமா தான் தெரியுது அது ஐயா வைகோ பணம் வாங்கிட்டு ஏற்படுத்தின கூட்டணின்றது நமக்கு அப்புறமா தான் தெரிய வரும். சரிங்களா? அப்போது நம்ம ஏன் சொல்கிறேன்னா, இந்த திமுக முழுக்க முழுக்க தெலுங்கர்களுக்கு முக்கியம் தராங்க. கோயம்புத்தூரில் பாலம் கட்டுறாங்க, ஜிடி நாயுடுன்னு பேர் வைக்கிறாங்க, வேற எந்த தமிழனுமே. ரெண்டாவது சரி, இப்போது நம்ம இந்த கேமரா கண்டுபிடிச்சது, டெலிஃபோன் லைட் கண்டுபிடிச்சி, ஏசி எல்லாரும் கண்டுபிடிச்சவங்க விஞ்ஞானி சொன்னால் ஏற்றுப்போம். ஜிடி நாயுடு எதனா கண்டுபிடிச்சாரா? நீங்கள் சொல்லுங்கள். நான் ஸ்கூல் படிச்சிருக்கேன், இந்த கண்டுபிடிப்பாளர்கள் பற்றிலாம் நானும் படிச்சிருக்கேன். ஜிடி நாயுடு இதை கண்டுபிடித்தா நீங்கள் எதனா படிச்சிருக்கீங்களா? இல்லை. ஏன்னா இல்லை, அந்த இல்லை இது வேற இல்லை, ஏன்னா கண்டுபிடிக்கவில்லை, அந்த இல்லை. அப்போ அவருக்கு வந்து பேர் வச்சிங்க. ஏன் பேர் வச்சிங்க? அவர் திரு பெரியாரோடு இருந்து சில பல வேலைகளுக்கு முக்கியத்துவமாக இருந்து பண்ணார். அது என்ன வேலை எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் பேர் வச்சிட்டீங்க. ஏன் வச்சிங்க? ஏன் தமிழனு தகுதி இல்லையா? ஏன் அந்த கோயம்புத்தூரில் எந்த தமிழனுமே இல்லையா? நீங்கள் பாருங்கள், தொடர்ந்து எது காட்டினாலும் கருணாநிதி அவர்கள் பேர், இல்லைனா இந்த மாதிரி தெலுங்கு சமுதாய சார்ந்தவங்களுடைய பேர், இல்லை பெரியாருடைய பேர். பெரியார் பிறப்பின் அடிப்படை தமிழர் இல்லை, சரிங்களா? அவர் தமிழ்நாட்டில் தான் இருந்தார். தமிழுக்காக சில விஷயங்களை பேசினார். எல்லாம் பேசினார்லாம் சொல்ல மாட்டேன், சில விஷயங்களை பேசினார். குறிப்பாக வந்து பட்டியல் சமுதாய மக்களுக்காக அவர் எதுவும் பேசலை. ஏன்னா அது எல்லாத்தையுமே ரெட்டைமலை சீனிவாசனும் 5 வருஷ பண்டிதர்களும் புரட்சியாளர் அம்பேத்கரும் சட்டமாக்கிட்டு போயிட்டாங்க. அதில் உங்களுக்கு வேலையே கிடையாது. அப்போ நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய சில பிற்படுத்தப்பட்ட ஆதிக்க சாதிகளுக்காக பேசுனீங்க. அதில் பெரும்பான்மையானவர்கள் தெலுங்கு சமுதாய சார்ந்தவர்களுக்காக நீங்கள் பேசுனீங்க. அப்போ தமிழ்நாட்டில் தமிழன் ஆட்சி செய்யவும் முடியவில்லை, உங்ககிட்ட யாரெல்லாம் வந்தால் அவனையும் வந்து பழி வாங்கிடுறீங்க. அப்போ எவ்வளோ திட்டமிட்ட சதி நீங்கள் பாருங்கள். தேமுதிகக்கு இப்போ 10 சீட் கொடுத்துட்டாங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு மாற்று சின்னம் வாங்கி நிற்கிறாங்க, இல்லை முரசையை கூட கேட்டு வாங்கிக்கிறாங்கன்னு வச்சிங்களேன். யார் ஓட்டு போடுவா? அந்த கட்சியில் வேலை செய்யறதுக்கு ஆள் இருக்காங்களா? கிடையாது. இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க, திருப்பி நான் என்னையே தான் உதாரணத்தை சொல்ல வேண்டியது. திருப்பி இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. இந்த பக்கம் அதிமுக தலைமையில் வந்து கூட்டணி வச்சாங்க. அப்போ தான் விஜயகாந்த் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக ஆனார் இல்லையா. அப்போ பார்த்தீங்கன்னா என்ன நடந்ததுன்னா வந்து இந்த மாதிரி
அதிமுக தலைமையில் கூட்டணி. அப்போ விஜயகாந்தோட எதிர்கட்சி ஆகிறாரு. ம். எங்கள் ஊர் திருத்தணில் வந்து ஒருத்தர் நிற்கிறாரு, விஜயகாந்துடைய கட்சியிலேருந்து அருண் சுப்ரமணியம் சொல்லி நிற்கிறாரு. அவர் தான் வெற்றி பெறாரு அதிமுக கூட்டணி வச்சப்போ. அவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு வந்து ஒரு வருஷத்துக்கிட்ட வந்து இருந்தார். ஒரு வருஷத்துக்கிட்ட வந்து அப்படி ஒரு பேர் இருந்துச்சு. ரொம்ப நாளாக ஆள் காணும். எங்கள் ஊரில் எம்எல்ஏ தொலைஞ்சு போயிட்டாங்க. உண்மையாமா நான் விளையாட்டு சொல்லமா, பேப்பர்லாம் வந்துச்சு திருத்தணி எம்எல்ஏ காணவில்லை சொல்லிட்டு. சரிங்களா, திருத்தணி எம்எல்ஏ அருண் சுப்ரமணியம் காணவில்லை, தேமுதிக இருந்தார். அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு நியூஸ் வருது, அதிமுக போய் இணைஞ்சிட்டாருன்னு. புரியுதுங்களா? இந்த கட்சி மாதிரி ஒரு டுபாக்கு ஒரு கட்சி எதுவுமே கிடையாது. எந்த கட்சி? தேமுதிக மாதிரி. மதிமுகவிலாவது பார்த்தீங்கன்னா அண்ணன் மல்லை சத்யா மாதிரி சில பேர்லாம் பயங்கரமாக என்ன சொல்கிறது, வைகோ அவர்கள் எங்கள் தலைவர் தந்தை அப்படின்னு சொல்லி உயிர் பொழுந்தாங்க. அதுவுமே ஒரு தெலுங்கர்களுக்கான ஒரு கட்சி தான், முக்கியத்துவம் கொடுறதுலாம் அப்படிப்பட்ட ஒரு கட்சி தான் அது. அப்போ நீங்கள் பாருங்கள், மதிமுக இருக்குது, தேமுதிக இருக்குது, இவங்களாம் சீட்டு வாங்கி கொடுக்குறீங்க. எங்கள் அண்ணன் திருமாவளவன் உங்களையே நம்பியிருந்தார். மதச்சார்பற்ற கூட்டணி உருவாக்கியதில் ஸ்டாலின் அவர்களுக்கு எவ்வளோ பங்கு இருக்கோ அவ்வளோ பங்கு எனக்கும் இருக்குது. புரியுதுங்களா? யாருக்கு? திருமாகி எனக்கும் இருக்குது. அதனால் இந்த கூட்டணியை ஜெயிக்க வைப்பேன் நம்பி போனார். டபுள் டிஜிட் கொடுப்பாங்க சொல்லிட்டு தேமுதிக கொடுத்து முன்னாடி கொடுத்து உங்களை ஏமாற்றி வந்து அனுப்பிச்சிட்டாங்க. நீங்களும் வாங்கி வந்துட்டீங்க. 6 தனி தொகுதி, 2 பொது தொகுதி. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏற்கனவே போட்டிட போகிறாங்க. அத்தனை பேருமே திமுகவின் விசுவாசிகள். அதில் உங்களுக்கு வந்து டவுட்டே வேணாம். அதாவது மற்ற கட்சிகள், கூட்டணி கட்சிகள் இருக்கு இல்லையா, இவங்க எல்லாரையும் விட பார்த்தீங்கன்னா முரட்டு விசிகாவை சார்ந்த எம்எல்ஏக்கள் திமுக கொடுப்பாங்க. ஐயா முத்துவேல் கருணாநிதியோட சாதனைகள் தெரியுமா? அவரோட சப்போர்ட்டா இருக்கிறனாலதான் திரும்ப வழி இல்லாம அவரும் சப்போர்ட்டிவா இருக்காரு. விசிகா கட்சியில திரும்ப மட்டும் தான் விசிகாவா இருக்காருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு மத்த எல்லாருமே திமுக. மத்த சில நான் சொன்ன இவங்க எல்லாம் திமுகவா இருக்கிறாங்க. உண்மையான விசிக தொண்டர்கள்லாம் இருக்காங்கம்மா. அந்த கட்சிக்காக, அந்த இயக்கத்திற்காக ரத்தம் சிந்தி உழைத்தவர்கள்லாம் இருக்காங்க. ஆனா அவங்களாம் சீட்லாம் வாங்க மாட்டாங்க. நான் ஏற்கனவே கூட சொன்ன மாதிரி அந்த கட்சி எனக்கு தெரிஞ்சு ஈழவாளர்னு ஒரு அண்ணா இருக்காரு, பல போராட்டங்கள் பண்றாரு. அவரெல்லாம் நீங்க எந்த வெளிச்சு வந்து பார்த்தது கிடையாது. இப்போ சீட்டு கேட்கக்கூடிய அண்ணன் சங்கத்தமிழ் ரஜினிகாந்த் அவர்கள்லாம் கூட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மீடியா ஃபேஸ் மூலமாக தெரிய வரும். மீடியா ஃபேஸே இல்லாமல் இவ்வளோ பேர்லாம் உழைக்கிறாங்க அந்த கட்சிக்காகலாம். ஏன் அவங்களெல்லாம் தகுதி இல்லை போகிறதுக்கு? காலங்காலமாக திமுக துதிப்பாடக்கூடிய அண்ணன் ஷானவாஸ் அவர்களுக்கும் எஸ்எஸ் பாலாஜி அவர்களுக்கும் அப்புறம் வந்து அண்ணன் சிந்தனையாளன் கூட இப்போ வந்து இறங்கிட்டார். சரிங்களா? அப்போ இவங்களுக்கு தான் இருக்கான்ற ஒரு பேர் கேள்வியாக இருக்குது. இவங்க எத்தனை இஷ்யூ, தலித் இஷ்யூ வந்து பேசியிருக்காங்க. ரெண்டாவது ஒன்று கேட்கலாம், ஏன்பா தலித் இஷ்யூ பேசணும்? நீ தலித் மக்களுடைய கட்சி தான் வெளியே தெரிஞ்சிருக்கு, அதனால தான் ஓட்டு போட்டிருக்காங்க. எல்லா சமூக மக்களுடைய ஓட்டு உங்களுக்கு இருந்தால் நீங்கள் தனிச்சிருக்கலாமே. அண்ணன் திரும்பவே சொல்கிறாரு, ஏன் நம்ம கூட்டணி சேர்றோம்னா இங்கே ஒரு பொது நீரோட்டத்தை எங்களை ஏற்றுக்க மாட்டுறாங்க. அண்ணன் பேசுறதா நான் பேசுகிறேன், எங்களை பொது நீரோட்டத்தில் ஏற்றுக்க மாட்டுறாங்க. அப்போ இவங்களுடைய ஓட்டில் எங்களுக்கு தேவைன்னு சொல்லிட்டு தான் எங்களுக்கு தேவை, அவன் போய் நிற்கிறோன்னு சொல்கிறீங்க. இதே பாமக அதிமுக கூட்டணி இருந்தாலும் திமுக கூட்டணி இருந்தாலும் அவங்களும் ஜாதி கட்சி தான் பார்க்குறாங்க. ஆனால் அந்த சாதியை சார்ந்தவர்கள் நேர்மையாக வாக்கு சிதறாமல் பாமக போடுறாங்க. ஏன் விசிகாவுக்கு ஓட்டு செதறதுன்னு கேட்டால் இவங்க இந்த சாதிக்காக நின்று பேச மாட்டுறாங்க. ஏன்னா அவர் தான் பொது தலைவர் ஆகிட்டார் அண்ணன் திரும்ப. நம்ம நீங்கள் சாதி தலைவராக இருங்கன்னா சொல்ல விரும்பலை, சாதியாகவும் சுருக்க விரும்பலை. ஆனால் பாமக இந்த சாதிக்காக போராடினாலும் அவர்கள் அந்த சாதியினுடைய வாக்கு இழக்காமல் இருக்கிறாங்க. நீங்க என்ன பண்றீங்க? இழந்துடுறீங்க. அதுதான் பிரச்சனை. அப்ப அதை அண்ணனே ஒத்துப்பான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நான் சொல்றது புரியுது இல்லையா? பாமக ஜாதி கட்சி தான். ஆமா ஜாதி கட்சி தான். ஆனா அந்த ஜாதிக்கு அது நேர்மையா இருக்கு. அப்போ உங்களை நீங்க பொது கட்சின்னு சொல்றீங்க, சொல்லக்கூடிய உங்களை மற்றவங்க நம்ப மாட்டான். அப்போ நீங்க இந்த சாதிக்கான ஒரு நபராகவும் மாறி நிற்கணும்ல, அதுவும் மாற மாட்டீங்க. அப்போ அதனாலதான் நம்ம போயிட்டு மற்றவங்க நிற்க வேண்டிய சூழல் வந்து ஏற்படுதான் நான் பாக்குறேன். இப்போ வந்து தேமுதிகவுக்கு 10 சீட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம திரும்ப சேர்த்துக்க வேணாதில்ல, அந்த 10 சீட்டுல ஒரு சீட்லயாச்சும் வின் பண்ணுவாங்களா? வாய்ப்பு இல்லை. ஏன்னு கேட்டா படத்துல இப்படி சொல்லிட்டீங்க. ஏன்னா யாரு ஓட்டு போடுவா? கேப்டன் இருக்காருல்ல, கேப்டன் இருக்காரா? ஆமா, கேப்டன் வச்சுதானே அவங்க எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கேப்டனாலே ஒண்ணும் முடியலம்மா. நீங்க வேற கேப்டன் இருக்கும் பொழுதே அவரால் ஒண்ணும் முடியல. சரிங்களா? வாய்ப்பு இல்லை தான். 10 சீட்டு திமுக லாஸ்ட். இப்ப எதை நம்ம இப்ப வாக்கும் கிடையாது, தெலுங்கரை தாண்டி வேற எந்த காரணமுமே இல்லையா? விஜயகாந்த்னு ஒரு காரணம் வச்சிருந்தாங்க இல்லையா? விஜயகாந்த் தேமுதிக, விஜயகாந்த் கட்சி, சும்மா அந்த பேர் தான், ஒரு உருட்டு தான்மா எல்லாமே. இல்ல எதை நம்பி கொடுத்தாங்க திமுக? இந்த இவங்களுக்கெல்லாம் கொடுக்க கூடாது சொல்லிட்டு தான் திருமாவுக்கு கொடுக்க கூடாதுன்னு அவங்களுக்கு கொடுத்தாங்க. திருமாவர்களுக்கும் கம்யூனிஸ்ட் கட்சியும் கொடுக்க கூடாது அவங்க கொடுத்துருக்காங்க. அதாவது கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இருக்கக்கூடிய வாக்கு கூட தேமுதிக கிடையாது. பச்சையா வந்து கம்யூனிஸ்டையும் விசிகா திமுக வந்து பழி வாங்கியிருக்குது. இவங்கனாலனா 5 சீட்டு வாங்கினது ஓகே, பாஜக வரக்கூடாது, ஆர்எஸ்எஸ் வரக்கூடாது அப்படின்னுங்கிறாங்க. எல்லாம் வரக்கூடாது. தேமுதிக வந்து 10 சீட்டு வாங்கிக்கினேன்,
இப்போ என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல எனக்கு. ஒரு வழியா வந்து திமுக வந்து தான் கூட்டணிக்கு எல்லாமே தொகுதி பங்கீடு முடிச்சிருச்சு. அந்த வகையில இந்த டார்ச் லைட்டை பிடிச்ச ஒருத்தர் தெரிஞ்சார் இல்லையா, கமல்ஹாசன், அவருக்கு என்ன எதுவுமே கொடுக்கலையா? பாக்கலையா நீங்க? இல்ல பார்த்தா அதான் அவர் வெளியில இருந்து சொன்னாரு, நான் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இல்ல இதுக்கு பின்னாடி என்ன இருக்கும்? இப்ப பின்னாடி ஒண்ணு இல்ல, பின்னாடி ஒண்ணு இல்ல, எதுவுமே இல்ல. பின்னாடி ஒண்ணு இருக்கும், யாரும் இல்லை. சரிங்களா? ஸ்நேகன் இருந்தார் இல்லையா, ஸ்நேகன் ஒருத்தர் வாங்கி என்ன பண்ண போறாரு? அதான் ஒரு சீட் தான் கொடுத்துட்டாங்க, மாநில உறுப்பினர் ஆயிட்டு திமுக வாழ வைக்கிறதுக்கு அங்க போயிட்டாரு. ஏன் வந்து இவ்வளவு நேரம் இந்த கட்சி வச்சதான் தெரியல எனக்கு தெரிஞ்சு இந்த கட்சி இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து அவங்களும் திமுக வந்து இணைச்சிருவாங்க, இந்த மக்கள் நீதி மையத்தை இணைச்சிருவாங்க. எப்படி இந்த மனுஷி ஆகியவர் இந்த ஆரம்பத்துல இந்த டார்ச் லைட்டை எடுத்துட்டு வந்து உதயசூரியன் டார்ச் லைட்டை வச்சுதான் எல்லாத்தையும் தேடுவோம், போற காலத்துல இருந்து டார்ச் லைட்டையே தேடுற நிலைமை வந்துடும். பாத்தீங்களா, கலைஞர் டிவி உடைப்பாரு, எடுத்து அடிப்பாரு பாரு ஒரு அடி, விளம்பரமா. அப்போ இவர் இந்த எலெக்ஷனுக்கு வந்த புதுசுல அடிப்பார் பாரு ஒரு அடி, அப்படியே வந்து கலைஞர் டிவியே உடஞ்சிரும். இவர் வந்த புதுசுல ஊழலை ஒழிக்க போறேன், என்னப்பா உங்க கொள்கை? மையம் தான் எங்கள் கொள்கை, நீங்க இடதா வலதா, நாங்கள் மையம். வரும்பொழுதே ஃபுல்லாக ஒரே வந்து பேசுறது. இப்போ நான் தான் கமலஹாசன் வச்சுங்களேன், என்கிட்ட வந்து நீங்கள் கேளுங்க, என்ன சமயம் கேட்குறீங்க, நீங்கள் வந்து திமுக தொகுதியில் திமுக கூட்டணியில் வந்து எத்தனை சீட் வந்து வாங்கியிருக்கீங்க, இல்லை ஏன் வந்து நீங்கள் சீட்டே வேணான்னு சொல்லிட்டீங்க, அதனால் கேளுங்களேன். இப்போ என்கிட்ட இப்போ வந்து நீங்கள் திமுக கூட்டணியிலேருந்து சீட்டு வேண்டான்னு சொல்லிட்டீங்க. நான் வரும்பொழுதே யாரை நம்பியும் வரவில்லை, அதனால் நாங்கள் மக்களோடு இருந்தோம், மக்களோடு இருக்கின்றோம். அப்படி இருப்பதை நான் என்னுடைய வேலையாக பார்க்கவில்லை, நான் என்னுடைய கடமையாக பார்க்கின்றேன். இப்போ நான் கேட்ட கேள்வி வந்து எதுக்கு சீட்டு உங்களுக்கு தரலை அப்படின்னு தான் கேட்டேன். ஆனால் நீங்கள் அதுக்கு சம்மந்தம் இல்லாத பதில் சொல்கிற மாதிரில இருக்கு. நாங்கள் எங்கிருந்தாலும் இங்கிருந்தாலும் நாங்கள் அங்கிருந்தாலும் எப்பொழுதும் மக்களோடு இருப்போம். அப்படி மக்கள் கூட இருக்கிறதா எதுக்கு கட்சி ஓபன் பண்ணீங்க? எதுக்கு கட்சி ஓப்பன் அவருக்கே தெரியல. நீங்க என்ன கேட்டீங்களா ஒரு கேள்வி, இந்த கேள்வி தான் இந்த பத்திரிகையாளர் கேட்டாங்க, நானும் ஒரு வாயிலேருந்து பதில் சொல்லுவாருன்னு பார்த்து பதில் வந்து சொல்லலை. அவர் வந்து தெரியாம அரசியலுக்கு வந்துட்டார். சரிங்களா? சினிமாவில் லாஸ்ட்டாக அந்த விக்ரம் படம் வந்து நல்லா போயிடுச்சு போகுது. ஆனால் எனக்கு அந்த படம் பிடிக்கல, எனக்கு புரியல. அந்த படம் பார்த்தீங்கன்னா பெரிய ஹிட் ஆகிடுச்சு. தன்னா சாக்கு சொல்லிட்டு இவர் வந்து திமுகவோட கூட்டணி வைக்கல, நல்லா நோட் பண்ணுங்க. இவர் வந்து இப்போதைக்கு கூட்டணி வச்சிருக்குது ரெட் ஜெயிண்டோட கூட்டணி வச்சிருக்காரு. அடுத்தடுத்த படங்கள்லாம் லைன் அப்ல நிறைய இருக்குது. அதனால இவர் அந்த வேலையை வந்து பார்க்க போயிடுவார். ஏன்னா நடிகர் கமலஹாசன் அவர்களை நடிகராக இருக்கும் பொழுது அவரை யாருமே வந்து வாங்க தலைவா, தேர்தல் நில்லு தலைவா, நம்ம வந்து வின் பண்ண தலைவா, ஆட்சி யாருமே கூப்பிடலையான்னு கேட்டால் அவருக்கு ரஜினிகாந்த் அவர்களைப் போலவோ இல்லை விஜய் அவர்களைப் போலவோ இல்லை விஜயகாந்த் அவர்களைப் போலவோ ஒரு மக்கள் விரும்பக்கூடிய, மக்கள் வந்து ஒரு தலைவராக பார்க்கக்கூடிய ஒரு நடிகராக அவர் இல்லவே இல்லை. நல்ல நடிகர், சிறப்பான நடிகர், அந்த படத்துக்காக தன்னையே அர்ப்பணிக்கூடிய நடிகர், அதெல்லாம் நான் மாட்டுக்கருத்து சொல்ல. ஆனால் அவருக்கு அப்படிப்பட்ட ஃபேன்ஸ் கிடையாது. ரஜினிகாந்தை காலங்காலமாக கூப்பிட்டுருந்தாங்க தெரியுமா, வரன்னு சொல்லிட்டு. ஏன்னு கேட்டால் மக்கள் எதிர்பார்த்தாங்க. அதே போல் விஜயகாந்த் அவர்களும் கிட்டத்தட்ட விஜய் அவர்களும் அதே தான். சரிங்களா? நம்ம அதில் வந்து விஜய் நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். ஆனால் கமலஹாசன் அப்படி ஒரு ஒரு மெட்டீரியலே கிடையாது. அவராக வந்தார், எலெக்ஷன் கமிஷனில் போயிட்டு பதிவு பண்ணார், கட்சி பேர் மக்கள் நீதி மையம்னாரு, கையை இப்படி வச்சாரு, அப்புறம் இப்படி வச்சாரு, அப்புறம் வந்து என்னடா இத்தனை வண்ணங்கள் தான் என்னுடைய எண்ணங்கள் அப்படின்னாரு. எப்போ பார்த்தாலும் புரியாத மாதிரியே பேசுறது, அதை புரிந்து கொள்வதற்கு ஒரு அறிவு, அந்த அறிவுலாம் வேணாம். ஒருத்தர் பேசினா புரியணும், அதுவும் ஒரு தலைவர் பேசினா புரியணும். நீங்கன்னா எங்களை கிளாஸ் எடுத்துக்கிறீங்க, ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் எடுத்துக்கிறீங்க, நான் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு. அவருக்கு வந்து 2 சீட்டும் நான் கொடுத்து வந்தாங்க பொழுது. 2 சீட்டு வாங்கி நம்ம என்ன பண்ணுறது? நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்நேகன் இருக்காரு, அப்புறம் இன்னொருத்தர் ஒருத்தருக்காருன்னு நினைக்கிறேன். 2 பேருக்கெல்லாம் மொத்த வேலைக்காக தோத்து தான் போயிடுவோம் நம்ம. அப்புறம் தான் தனி நம்ம சின்னமும் கிடையாது, மரியாதையை அவங்களாவே ஒதுங்கிட்டாங்களா? ஓரம் கட்டப்பட்டார், ஒதுங்கி விட்டார், அவ்வளோதான். எதுக்கு அந்த கட்சி வச்சுருந்தாரு தெரியல. அந்த கட்சி இணைப்பு விழா நீங்கள் சரத்குமார் இணைச்சார்ல பாஜகவில், ஏன் கட்சி இணைச்சிங்க? மாமியார் சொன்னாங்க கட்சி இணைச்சிட்டேன், கனவு வந்துச்சு எனக்கு, என் ஒய்ஃபை வந்து தூங்கி இருந்தாங்க, எழுப்பி கேட்டேன் நான், என்னம்மா கட்சி இணைச்சிடலாமான்னு கேட்டால் சரின்னு சொல்லிட்டாங்க, அதனால் கட்சி இணைச்சிட்டேன். அப்படி இணைச்சவருக்கே இன்னும் பதவி தரல. சொல்லுவாங்க அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையா. சரத்குமார் போய் பாஜக வந்து இணைச்சிட்டாரு கட்சியை, இன்னும் அவருக்கு எந்த பதவியும் தரல. பாவாங்க வந்து திருப்பியும் வந்து சமத்துவ மக்கள் கட்சியை தொடங்கலாமான்ற ஐடியாவில் வந்து அவர் இருக்காராம். அதனால வந்து இவராவது பரவாயில்ல, போன உடனே வந்து அப்படி இப்படி பேசி
ஒரு எம்பி தொகுதி வாங்கிட்டாரு. தெரில, எனக்கு தெரிஞ்சு எலெக்ஷனில் நிற்கலைன்னா எலெக்ஷன் கமிஷன் ஏன் கட்சியை நிறுத்தலை, அது அங்கீகாரத்தை அந்த பதிவு செய்யப்பட்ட அங்கீகாரத்தை அவங்க வந்து வாங்கிடுவாங்க, அது மறுக்கப்படும். அதனால் சீக்கிரமாக கட்சி சேர்க்கப்படுது. அந்த கட்சி இருந்தான்னா இல்லை காட்டினா நமக்கு ஒன்றும் புரியல. யாருமே அங்கே இல்லை. அங்கே ஆழ்வார்பேட்டில் அந்த ஆஃபீஸ் இருக்கும், போனீங்க 2 பேரும் உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த நிலைமையில் தான் அந்த கட்சி வந்துருக்கு. தெரில அவர் ஏன் கட்சி தொடர் அவருக்கும் தெரில, அதில் சேர்ந்தவங்களுக்கும் தெரில. சேர்ந்தவங்களாம் திமுகவுக்கு போயிட்டாங்க. அதாவது ஒரு கட்சி ஆரம்பிக்கிறோம் சரிங்களா? இப்போ நான் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா என் கட்சிக்கு வரீங்க. அப்புறம் வந்து இந்த கட்சி சரியில்லை என்ன பண்ணுறீங்க, இந்த கட்சி விட்டு விலகி வேற ஒரு கட்சிக்கு போய் சேர்ந்துடுறீங்க. நான் என்ன பண்ணுறேன்னா நீங்கள் போன கட்சிக்கு நானும் வந்துடுறேன் பின்னாடியே. நான் பொய் சொல்லல. மகேந்திரன் போனாரு, பத்மபிரியா போனாங்க, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இவரே போயிட்டாரு. அப்புறம் அவரே நம்ப வச்சுட்டாங்களாம் கிடையாது, வேற வழி இல்லை. இப்போ இவர் என்ன சொல்றாருன்னா, இவர் இப்போ அண்ணன் திருமாமலை ஆரம்பிச்சிட்டாரு மதவாதம். இந்த சூழல் என்ன சூழல் அவனு இப்போ எனக்கு கமலஹாசன் அவர்கள் மேலே இவங்க வைக்கக்கூடிய ஒரு இன்டலெக்சுவல் அப்படின்றத எனக்கு தெரியாது, தெரில எனக்கு அதை பற்றி. அவர் அந்த மாதிரிலாம் என்னன்னா இன்டலெக்சுவல் அப்படின்றது வந்து ஒரு அறிவாளி போல நடந்து கொள்வது என்பது கிடையாது. நீ கற்ற அறிவை மக்களுக்காக பயன்படுத்துவது. இப்போ நிறைய படிச்சிட்டோமா நான். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து MA ML படிச்சிருக்கேன். BA-BL 5 வருஷம் முடிச்சுட்டு MA வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ், ML இன்டர்நேஷனல் லா அண்ட் கான்ஸ்டியூஷன் லா, தமிழில் சொல்ல போனால் வந்து உலக நாடுகளின் சட்டத்தை படிச்சிருக்கேன், இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தை படிச்சிருக்கேன், அப்படியே உலக நாடு சட்டத்தையும் நான் படிச்சுட்டேன். நான் படித்தா அது மக்களுக்கு பயன்படணும். இது யாருக்குமே பயன்படாமல் நான் மட்டுமே படிச்சு வச்சுக்கிறேன்னா அது வந்து வேஸ்ட்டு தான். அப்போ கமலஹாசன் சொல்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரி வந்து பயங்கரமாக ஒரு எல்லாமே தெரியும், இன்னும் என்ன பிரயோஜனம்? சரி, தமிழ் சினிமாவுக்கு நீங்கள் ஏதோ பண்ணீங்கன்னு சொல்கிறீங்களா, என்ன பண்ணீங்க? அவர் தான் புதிய புதிய கண்டுபிடிப்புல எடுத்து வந்தார். அதனால் என்ன நடந்துச்சுங்க? ரஜினிகாந்த் அவர்கள் எதுவுமே பண்ணல, ஆனால் மக்களை மகிழ்விச்சார். ஒரு ஜனநாயக படத்தை கொடுத்தாரு, மக்கள் கொண்டாடுறான். இன்றைக்கும் ஒரு ஏன் மதிக்கப்படுறாருன்னா அவர் எளிய மக்களுடைய கதாபாத்திரங்களை பிரதிபலித்தார். இப்போ அப்படிதான் சினிமாவிலேயே இவர் வந்து எனக்கு ஒன்றும் தெரிஞ்ச மாதிரி எதுவும் பண்ண மாதிரி தெரியல. அரசியலில் வந்து அவரே கொஞ்ச நாள் போய் சேர்ந்துட்டார். இப்போ இந்த கட்சி இணைப்பு விழா மட்டும் தான் பேலன்ஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அது வர பார்லிமெண்ட்டில் திமுக மக்கள் நீதி மையம் இணைப்பு விழாட்டு ஒரு ப்ரோக்ராம் நடக்கும். அன்றைக்கி நினைச்சிருவார், நம்ம கமலஹாசனுக்கு ஐ திங்க் துணை பொதுச் செயலாளர் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் வேறு எதாவது பதவி கொடுப்பாங்க, அதுக்கு கீழே கொடுக்க மாட்டாங்க. நடிகர்களாக இருந்தாலும் அதை கொடுப்பாங்க. அதனால் நம்ம அடுத்து வரக்கூடிய பார்லிமெண்ட் தேர்தலில் நம்ம வந்து இதை பற்றி பேசுவோம் கண்டிப்பாக. இப்போ வந்து திமுக கூட்டணியில் வந்து இந்த தாவாக்கா வெளியில் வந்தது இல்லையா, அந்த வகையில் வேல்முருகன் அவர் வந்து 100 தொகுதிக்கிட்ட நான் தனித்து போட்டியிட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு என்ன சொல்லியிருந்திருக்காருன்னா வேல்முருகன் போட்டியிடவில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நானுமே நியூஸ் வந்து பார்த்துதான் தெரியல அவர் ஏன் போட்டியில்லைன்னு. ஏன்னா அவர் போட்டியிட்டா கணிசமான வாக்கை பிரிப்பார். கிட்டத்தட்ட அவர் மட்டுமே ஒரு 30,000 வாக்கு வாங்குறதுக்கான எலிஜிபிலிட்டி அவருக்கு இருக்குது. யாருடைய கூட்டணி இல்லாமல் வாங்கிறதுக்கான அந்த செல்வாக்கெல்லாம் இருக்குது அவருக்கு, அது இல்லைன்னு சொல்ல முடியாது நம்ம. சரி, ஏன் நம்ம போட்டி போட்டுட்டு இருக்கிறது அப்படின்றதுக்காக அவர் விலகிட்டு இருக்கலாம். பட் அந்த கட்சி போட்டி போடுது, தமிழக வாழ்வுரிமை கட்சியும் அதனோடு நிறைய அமைப்புகள்லாம் வந்து போகிறாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பல இஸ்லாமிய அமைப்புகள், தமிழ் தேசிய அமைப்புகள்லாம் கூட அவருக்கு போய் ஆதரவு வந்து தெரிவிச்சிருந்தாங்க தான். அதனால் வந்து அவர் போட்டி இல்லைன்னா கூட ஒரு மாற்று ஒரு போட்டியை முன்வைப்பார், திமுகவுடைய ஓட்டை பிரிப்பார். அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். எல்லாருமே திமுகவுடைய ஓட்டை வந்து பிரிக்கிறாங்க. இதில் செதையாமக்கிற ஓட்டு எதிரானா ஒன்று நாம் தமிழர் ஓட்டு, இன்னொன்று அதிமுக ஓட்டு. அதிமுக ஓட்டையும் பிரிக்கிறதுக்கு யாரும் இல்லை, நாம் தமிழர் கட்சியோட ஓட்டையும் பிரிக்கிறதுக்கு யாரும் இல்லை. இவங்களுக்கு மட்டும் அவங்க வர ஓட்டு வந்து விழும். திமுகவுடைய ஓட்டு வந்து எல்லாரும் பிரித்து இந்த மாதிரி போயிட்டு மோசமாக போயிடும். கடைசியாக திமுக நம்ம வச்சா திருமாவை ஏமாத்திச்சு அப்படின்னு தான் நமக்கு வருத்தமாக இருக்குது. இருக்கிறதுலே கவலைக்கிடம் திருமாவர்கள் தான் போல. கவலைக்கிடம்னா அந்த கட்சியே கவலைக்கிடமா சொல்ல வரீங்களா? கட்சியில நடனமாகுது இவங்க தான். இப்போ ஒரு மனுஷனை ஒதுக்குறது இல்லாம இப்ப எல்லாருமே எல்லா விஷயத்திலயுமே திருமா வந்து திமுகவுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறாங்க. விசிக தொண்டர்கள் வந்து திருமா மேல ஒரு இதா தானே எப்படி மன வருத்தத்துல தானே இருக்காங்க. அந்த வகையில வந்து திருமாக்கே ஓட்டை விழுகாது போலயே. நேற்று நான் ஒரு வீடியோ பார்க்குறேன். அந்த வீடியோவில் பாண்டிய அவர்கள் வந்து திருமா அவர்கள்ட்ட கேட்குறாங்க, தமிழ்நாட்டினுடைய சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கு சொல்லிட்டு. சட்ட ஒழுங்கு சிறப்பாக தானே, நல்லா தானே இருக்குது, ஆம்ஸ்ட்ராங்குடைய படுகொலை நடந்ததுக்கு பிறகு இப்படி சொல்கிறீங்களான்னு கேட்குறாங்க. அந்த வார்த்தையை நீங்கள் பாருங்கள். அப்போது இந்த திமுகவை இவ்வளோ காப்பாற்றுன்ற அவசியம் இவருக்கு எதுக்கு? நான் ஒன்று சொல்கிறேன் கலை, அண்ணன் திருமாவர்களே சொன்னாலும் பட்டியல் சமுதாய மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க நான் சொன்னேன் தெரியுமா? அது ஏன் சொன்னேன்னா அது உண்மை. பல பேர் நம்ம போட்ட வீடியோ கீழே வந்து நான் விசிக்காதான் ஆனால் ஓட்டு போட மாட்டேன், திருமாவர்கள் சொன்னாலும் ஓட்டு போட மாட்டேன். ஏன்னு கேட்டால் இவ்வளோ ஒரு மோசமான ஆட்சியை திருப்பி நான் தேர்ந்தெடுக்க மாட்டேன். இந்த ஆட்சி
பட்டியல் சமுதாய மக்களுக்கும் எதிராக இருக்குது, எங்க கட்சிக்கு எதிராக இருக்குது. எந்த கட்சி? விசிகா கட்சி எதிராக இருக்குது. எங்களை மதிக்க மாட்டாங்க. ஒண்ணுமே இல்லாத தேமுதிக கூட்டு 10 சீட்டு கொடுத்துறாங்க. அந்த தேமுதிகன்ற கட்சிக்கு அங்கீகரிக்கப்பட்ட சின்னமும் கிடையாது, அங்கீகரிக்கப்பட்ட கட்சியும் கிடையாது. அந்த கட்சி வந்து ஒண்ணுமே இல்லாத கட்சியா இருக்குது. எங்களை கூப்பிட்டு அவமானப்படுத்தி எங்களுக்கு 8 சீட்டு கொடுத்து அவங்களுக்கு வந்து திருட்டு தானே 10 சீட்டு கொடுக்குறாங்க அப்படின்ற ஆதங்கம் ஒரு கடைக்கோடி விசிகாவுக்கு இருக்கு. அப்போ விசிகாவை சார்ந்தவர்களே இந்த திமுக கூட்டணிக்கு அண்ணன் திருமாவளவன் ஓட்டு போட மாட்டாங்க. இவர் சொன்னார் இல்லையா, சட்ட ஒழுங்கு சிறப்பாகுதுன்னு சொல்லிட்டு, எப்படிதான் இப்படிலாம் சொல்றாருன்னு தெரியணுமா? தினசரி எங்க பார்த்தாலும் சாதிய வன்கொடுமைகள், அவ்வளவு கொலைகள். நம்மளே வாரத்துக்கு 4 இஷ்யூ பேசுறோம், புரியுதுங்களா? அப்ப இதெல்லாம் இருந்தா கூட சட்ட ஒழுங்கு சிறப்பா இருக்குது, என்னதான் கூட்டம் இருந்தாலும் இப்படி பேசக்கூடாது இல்லையா? நமக்கு எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. சொல்றாங்க ஆம்ஸ்ட்ராங் அண்ணனுடைய படுகொலைக்கு பிறகு மட்டும் சொல்றீங்க அப்படின்னு கேட்கறாங்க. பார்த்தீங்களா எந்த அளவுக்கு நிற்க வச்சிருக்காரு சொல்லிட்டு நமக்கு வருத்தமா இருக்கு. அப்படி என்ன இந்த திமுக உங்களை வந்து வாழ வச்சுச்சு தெரியல. உங்களை வந்து பச்சையா பழி வாங்கியிருக்காங்க, நீங்க ஏமாற்றப்பட்டிருக்கீங்க. உங்களுக்கு சீட்டு கொடுத்து அவங்க சீட்டு கொடுத்துருக்காங்க, 10 சீட்டு கொடுத்துருக்காங்க. அது எப்படி தெரியல. தேமுதிகலாம் கொடுத்துட்டு உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஏமாற்றப்பட்டிருக்காங்க 5 சீட்டு கொடுத்துட்டு. மக்கள் நிச்சயமாக பாடம் புகட்டுவார்கள். பட்டியல் சமுதாய மக்கள் நிச்சயமாக இந்த கூட்டணியை தோற்கடிப்பார்கள் நான் நம்புறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.